கூடாது. அனுபவங்களை கொண்டு அடியெடுத்து வைக்க வேண்டும். கடந்த 250 ஆண்டுகளாக உடன் துணை இல்லாதற்கு உடன் இருப்பாக நின்று விளிம்பில் விழிப்பிதுங்கி நின்ற மண்ணின் மைந்தர்களை அள்ளி அரவணைத்துக் கொண்டது எம் சபை. பணியின் ஊற்றே சமுதாயத்தில் எதிர்கொண்ட சவால்களை துணிவுடன் சந்தித்து எம் சபைக்கு சரித்திரம் வகுத்த இறை ஊழியர் மிக்கேல் அன்சல்தோ அவர்களால் புனித லூயிஸ் தே கொன்சாகா இல்லம் தொடங்கப்பட்ட 250வது ஆண்டை கொண்டாடி மகிழ்கிறோம். எம் சபையின் வரலாற்றை சுருக்கமாக உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் இந்திய நாட்டில் தங்கள் எல்லைகளை விரிவாக்கும் நோக்குடன் ஒருவரை ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டனர். ஆயிரத்தி 1744 முதல் 1761 வரை ஏற்பட்ட இந்த போரினால் புதுச்சேரி மண்ணுலகம் இரத்த கரை படிந்திருந்தது. அத்துயர்மிகு போர்க்களத்தில் இங்கு வாழ்ந்த பெண்கள் போரின் தாக்குதலால் பல்வேறு நிலைகளில் ஒடுக்கப்பட்டனர். குழந்தை திருமணம், இளம் கைப்பெண்களின் பாதுகாப்பில்லா நிலை, கல்வி மறுப்பு, ஆதரவற்ற குழந்தைகளின் துயரம் மற்றும் வறுமை சூழ்ந்திருந்தது. இதுவே அன்றைய பெண்களின் அவல நிலை. இறைப்பணியை இந்தியாவில் ஆற்ற வேண்டும் என்ற அதீத விருப்பத்துடன் குருத்துவ அருள்பொழிவு பெற்று 1771 ஆண்டிலே இந்தியாவில் புதுவை மண்ணில் தடம் பதித்தார் எம் நிறுவனர் தந்தை இறை ஊழியர் மிக்கேல் அன்சால்தோ. எம் சபை தொடங்கப்பட்டதின் பின்புலம் இதோ இங்கே. வணக்கம்மா, நீங்க யாருமா? என் பெயர் அண்ணம்மாள் ஐயா. ஐயா, என் பேர் எலிசா ஐயா. ஐயா, நீங்க விதவை பெண்களுக்கெல்லாம் கைத்தொழில் செய்து கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்தாவும் படிக்காத பசங்களுக்கு படிக்க வைத்தாவும் நான் கேள்விப்பட்டேன் ஐயா. அதனால நாங்களும் உங்களோட சேர்ந்து உதவி செய்யலான்னு வந்திருக்கோம் ஐயா. அப்படியாம்மா, ரொம்ப நல்ல விஷயம். நீங்க படிச்சிருக்கீங்கல்ல? அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தாங்கம்மா. கூடவே இந்த விதவை பெண்களுக்கு எதனா கைத்தொழில் இருந்தா சொல்லித்தாங்கம்மா. புனித லூயிஸ் தே கொன்சாகா மடத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் கல்வி அறிவு பெற கல்விக்கூடமும் பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க தொழில்கூடமும் உருவாக்கிய நிலையில் தந்தையோடு இணைந்து பணி செய்ய பெண்கள் இருவர் அண்ணம்மாள், எலிசா முன்வந்தனர். இம்மூவரின் சேவை பணியை பார்த்து அநேக இளம் பெண்கள் இவர்களோடு இணைந்து பணி செய்ய முன்வந்தனர். இவர்களுக்கென தினசரி ஒழுங்குகளும் சட்டங்களும் கொடுக்கப்பட்டு 1858 பிரான்சிஸ் அசிசியின் 3ஆம் சபையோடு இணைக்கப்பட்டனர். பின் பல இடங்களுக்கு பணி செய்ய அனுப்பப்பட்டார்கள். பாண்டி உழவர் கலையில் கல்வி பணி.
குட் மார்னிங், எல்லாம் உட்காருங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? குட்ட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்களா? இப்போ வந்து நம்ம கடவுள் பற்றி பார்க்க போகிறோம், சரியா? நம்மளை படைச்சவங்களாம் யாரு? கடவுள் எங்களா இருக்கிறாரு? கோவில்ல மட்டுமா கடவுள் இருக்கிறாரு? உங்ககிட்ட இருக்கிறாரு, நம்ம கிட்ட இருக்கிறாரு. மரம், செடி, கொடி, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே கடவுள் இருக்கிறாரு, சரியா? சிஸ்டர், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நான் வரும்போது காதுல ஏதோ கடவுள்லாம் ஒன்று நீங்க எதை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க? மறைக்கல்வி எடுத்துட்டு இருந்தோம் சார். மறைக்கல்வி எடுத்துட்டு இருக்கீங்களா? இங்க மறைக்கலாம் எடுக்கக்கூடாதே. இல்ல சார், மறைக்கல்வியும் எடுப்போம், பாடமும் எடுப்போம் சார். நீங்க பாடம் மட்டும்தான் எடுக்கணும், மறைக்கலாம் எடுக்கக்கூடாது. இல்ல சார், மறைக்கல்வியும் எடுப்போம், பாடமும் எடுப்போம் சார். இல்ல நீங்க மறைக்கலாம் எடுக்கக்கூடாது, பாடம் மட்டும்தான் எடுக்கணும். மறைக்கல்வி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா இந்த பணியே எனக்கு வேணாம் சார். சரி, மறைக்கலாம் எடுக்கக்கூடாது, பாடம் மட்டும்தான் எடுக்கணும். எனக்கு இந்த பணியே வேணாம் சார். மறைக்கல்வி பள்ளியில் கற்பிக்க மறுக்கப்பட்டதால் கல்வி பணியை எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்து கல்வி பணிக்கு செல்லாத இவர்களின் இறைப்பணியின் தாக்கத்தை பார்த்த அரசு அவர்களை மீண்டும் மறைக்கல்வி போதிக்கவும் கல்வி பணி செய்யவும் அழைப்பு கொடுத்தது. கள்ளக்குறிச்சியில் உள்ள உலக காத்தானில் சமூக பணி. அம்மா, பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலையாம்மா? ஏம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? அம்மா, நாங்கள் பண்ணையார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம்மா. அந்த கடனை அடைக்கிறதுக்காக எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு அடிமையாக வச்சு வேலை செய்கிறாங்கம்மா. அம்மா, அவங்க உயர் ஜாதி, நாங்கள் தாழ்ந்த ஜாதிம்மா. அதனால் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதனால எங்கள் பசங்களையும் கூட வேலைக்கு கூட்டிட்டு போகிறோம்மா. உங்க குழந்தைகளை எங்க கூட அனுப்புங்க, நாங்க படிக்க வைக்கிறோம். அம்மா வேணாம்மா, பண்ணையார் வந்து எங்களை அடிப்பாங்கம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்க குழந்தைகளை எங்க கூட அனுப்புங்க, நாங்க படிக்க வைக்கிறோம். வாங்க பிள்ளைங்களா. வேலை முடிச்சிட்டீங்களா? என்ன எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? காலையில் பார்க்கும்போது அதிக பேர் இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. உங்கள் பசங்களாம் எங்கே? ஐயா, பக்கத்துல மடத்துல இருந்து சிஸ்டர்லாம் வந்து பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க ஐயா. உங்கள் பசங்கள்லாம் அனுப்பிச்சி விட்டீங்களா? யார் கேட்டு உங்கள் பசங்கள்லாம் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க? உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நாங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கீங்க. இதுக்கு எதனா ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆமாம், இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லைன்னா எங்களுக்கு நம்ம மேலே இருக்க மரியாதையே போயிடும், நம்மகிட்ட ஆட்களும் வரமாட்டாங்க. இதுக்கு எனக்கு ஒரு யோசனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சிஸ்டர்ஸ், நாளைக்கு காலையில் கள்ளக்குறிச்சியில் ஒரு பூசை ஒன்று இருக்குது. நாளைக்கு காலை சீக்கிரமே எழுந்திருக்கணும் சிஸ்டர்ஸ். சரிங்க சிஸ்டர். குட் சிஸ்டர். நம்ம நினச்ச மாரி வந்தாச்சு. ஆமாம், இவங்க வீடு கூரை வீடாக இருக்கிறதால பற்ற வச்சா யார் பற்ற வச்சாங்கன்னு தெரியாது. நம்ம பற்ற வச்சு விட்டு ஓடணும். இதாண்டா வாய்ப்பு. சிஸ்டர்ஸ், டீ பச்சடி எங்களுக்கு சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ். ஐயோ, டீ பச்சடி எரியுது. உடனே ஐயாட்ட போய் சொல்லணும். சகோதரிகளின் மேல் ஆத்திரம் கொண்ட ஆதிக்க வர்க்கத்தினர் அவர்களின் இல்லங்களை தீக்கிரையாக்கினர். இவ்வாறு பல்வேறு இன்னல்கள், இடர்பாடுகள், மேடுகள், பள்ளங்கள், துப்பாக்கி சுடி என பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்து இன்று இறையர
வடநாடு, பர்மா, ஐரோப்பிய நாடுகளில் எளியோர் விண்ணரசின்படி வாழ நற்செய்தி அறிவிப்பு பணி, விளிம்பில் உள்ளோருக்கு வழிகாட்ட சமூக மற்றும் சமூக மாற்றப் பணி, மானுட மேம்பாட்டிற்கான கல்வி பணி, இறைவன் அருளும் நலவாழ்வு பணி இவைகள் திறம்பட ஆற்றி வருகின்றன. சிறப்பாக வேலூர் மறைமாவட்டம் வேட்டவலத்தில் 1918 கல்வி பணியோடு இணைந்த நற்செய்தி பணி, குழந்தைகள் காப்பக பணி தொடங்கப்பட்டு இன்றளவும் இந்த பணி இறை துணையால் சிறப்புற நடைபெற்று வருகிறது. இதற்கு இவர்களே சாட்சிகள்.